பகவான் கிருஷ்ணர் புல்லாங்குழல வாசிக்கிறத கேட்டால் உலகமே அமைதியாக இயங்குமா. உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் துள்ளி குதிச்சு அவர்கிட்ட வந்து நின்றுக்குமா. ஏன் நம்ம சிவபெருமான் கூட அதுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடினார்னா பார்த்துக்கோங்களேன். அப்பேற்பட்ட புல்லாங்குழலை கிருஷ்ணருக்கு யார் தந்தா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முன்பு ஒரு காலத்தில் பகவான் விஷ்ணு பூமியில் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எல்லா தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து கிருஷ்ணருக்கு பரிசு பொருட்கள் தராங்க. ஆனால் நம்ம சிவபெருமானுக்கு ஒரே குழப்பம், கிருஷ்ணருக்கு என்ன பரிசு தரது அப்படின்னு. அப்போ கைலாய மலைக்கு வந்த நாரதர் ஒரு யோசனை சொல்கிறாரு. கிருஷ்ணர் இசை ஞானம் பெற்றவர், அதனால் ஏதாவது இசைக்கருவி அவருக்கு தரலாம் பிரபுவின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, நீங்களே மதிநுட்பத்தோட புல்லாங்குழலை ஒன்று உருவாக்கி கொடுங்க நாரதரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மதிநுட்பத்தோட ரொம்ப நுட்பமான வேலைப்பாடுகளோட நாரதர் ஒரு புல்லாங்குழலை வடிவமைக்கிறாரு. அதுக்கு இசை ஞானத்தையும் சங்கீத இதுகளையும் சரஸ்வதி தேவி வழங்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு போய் கோகுலத்தில் இருக்க கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியாக தராரு சிவபெருமான். அந்த புல்லாங்குழலை எப்படி வாசிக்கிறதுன்னு கிருஷ்ணருக்கு சொல்லித்தராரு சிவபெருமான். கிருஷ்ணர் வாசிக்கிறத கேட்டு நம்ம சிவபெருமானே ஆனந்த தாண்டவம் ஆடுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். உலகத்தையே மயக்கக்கூடிய இசையாக அந்த புல்லாங்குழலோட இசை இருந்துச்சான். அதை கிருஷ்ணரும் உலக அமைதிக்காகவும் நல்ல காரியத்துக்காகவும் பயன்படுத்தினார்.